அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோ மேக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாகவே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் மேக் பண்ணி போடலாம், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றது தான் ரீசன். ஏன் அப்படின்னா, ஒரு பிரதர் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. நான் நேம் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருந்தான்னா, டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வந்து பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணது சரியில்லை, எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் சரியாக சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். மேபி அது ட்ரூவாக கூட இருக்கலாம், இல்லை பொய்யாக கூட இருக்கலாம். ஏன்னா அது உண்மையாக இல்லையா அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ண விரும்பலை. ஏன்னா அது யூனிவர்சிட்டிக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் பிரச்சனை. ஸோ அதில் நம்ம இன்வால்வ் ஆக விரும்பலை. பட் அவர் சொன்னது எனக்கு என்ன பேஸில் மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்றது தெரியலை, எதுக்கு இவ்வளோ மார்க் கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தார். தென் பலரை டேரெக்டாக இல்லைனாலும் இன்டெரக்டாக தாக்கி பேசியிருந்தார் நான் நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நான் எக்ஸாக்டாக ஃபுல்லாக பார்க்கல, பட் பார்த்தேன், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தேன். ஸோ அதை வச்சு தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கின பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் தானே அவங்க ஏன் மார்க் கம்மியாக போட்டாங்கன்றது தெரியும். அதான் அவர் அந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கலாம், பண்ணலை. எனிவே நம்ம பார்த்துடலாமா? எஸ், வாங்க. இந்த வீடியோவில் அந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அவர் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்ப்ருடன்ஸ் பேப்பர் எழுதியிருக்காரு. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிஐயில் கொடுத்த பேப்பர் இது, ஓகேங்களா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலிமா வாங்கின பேப்பர். நீங்கள் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்ட் ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 12 மார்க் அட்டன் பண்ணோம். பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 7 மார்க் அட்டன் பண்ணோம். பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் வந்து 4 அட்டன் பண்ணோம். பார்ட் டியில் வந்து 2 ப்ராப்ளம் அட்டன் பண்ணோம். இதுதான் கொஸ்டினுக்கான பேட்டர்ன். ஸோ கொஸ்டின் ஸ்லாட் நம்பர் 1 2 போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் 12 மார்க்குக்கு வந்து 4 மார்க் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் 12 மார்க் வந்து 3 மார்க் கொடுத்துருக்காங்க. தென் 4th 5th 6th அதாவது 3 கொஸ்டின் கொடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட் ஏ வந்து 1 2 3 இந்த 3 கொஸ்டின் கொடுத்து 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம். அவர் ஃபஸ்ட்டு 1 2 அதாவது 2 12 மார்க் அட்டன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு 12 மார்க்கு 4 மார்க்கு, செகண்ட் 12 மார்க்கு 3 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 12 மார்க் பார்த்துலாம். பார்ட் ஏ ஃபஸ்ட்டு 12 மார்க் அட்டன் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது கொஸ்டின் பேப்பரை பார்க்காம தெரியாது. இவர் எத்தனை பேஜ் எழுதியிருக்காருன்னு பாருங்கள். 1, பேஜ் நம்பர் 2, பேஜ் நம்பர் 3, பேஜ் நம்பர் 4, இது தான் எழுதியிருக்காரு. ஆக்சுவலி இதில் இருக்க கண்டென்ட் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் பின்னாடி படிக்கிறேன். ஏன்னா இதில் வேணாம், நம்ம உள்ளே போயிட்டு பார்த்தோன்னா தான் நிறையா தெரியும். நான் கீழே நிறையா பார்த்தேன். ஸோ 4 பேஜ் எழுதியிருக்காரு, 4 மார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு கேஸ் லாஸ் இல்லை, ஒரு சப்டைட்டில்ஸ் இல்லை, தேவையான விஷயங்கள் என்னோடய வியூவில் வந்து அது தேவையான விஷயங்கள் இல்லை. 4 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த 12 மார்க்கு, ரெண்டாவது 12 மார்க்கு. ரெண்டாவது 12 மார்க் அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் எத்தனை பேஜ் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. செகண்ட் 12 மார்க்கு. செகண்ட் 12 மார்க்கு 1 2 3 3 பேஜ் எழுதியிருக்காரு. இதில் கடைசியில் இருக்க முடிவுரையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இவற்றிலிருந்து அறியப்படுவது யாதெனில் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதை நான் படித்து காட்ட விரும்பலை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். 3 பேஜுக்கு வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து 3 மார்க் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாங்க, அடுத்தது வந்து 7 மார்க். 7 மார்க் வந்து பார்த்திங்கன்னா அவர் 4வது 7 மார்க் அட்டன் பண்ணல, 6 5 6 இது 2 தான் அட்டன் பண்ணியிருக்காரு. 2 மார்க் போட்டிருக்காங்க. ஸோ 5வது 7 மார்க்குக்கு என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, பார்ட் பி. பார்ட் பியில் தான் 7 மார்க் வரும். ஸோ 5வது 7 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுதியிருக்காரு. ஸோ திரும்பி அப்படின்றது இதை நீங்கள் படிக்க விரும்புனீங்க அப்படின்னா வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு படிங்க. ஏன்னா நான் படிக்க விரும்பலை. ஏன்னா நான் படித்த வரலையும் அப்படி தான் இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 2 3 3.5 பேஜ் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. எப்படி அது மேலே இருக்க 12 மார்க்கும் 3.5 பேஜ், கீழே இருக்கிற 7 மார்க்கும் 3.5 பேஜ்னா அவங்க எப்படி மார்க் போடுவாங்க? அதை ஃபஸ்ட்டு யோசிக்கிறோம். ஸோ வேறு வழி இல்லாமல் 2 மார்க் போட்டிருக்காங்க. மேபி அதை அவங்க படித்து பார்த்துட்டு கூட கண்டென்ட் இருந்தால் கூட மார்க் போட்டிருக்கலாம்ன்றது என்னோட இது. அடுத்தது 6வது கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காரு. அதுவும் 7 மார்க் தான். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆக்சுவலி இதை கால்குலேட் பண்ணோன்னா 1.5 பேஜ் இல்லை 2 பேஜ் வந்துருக்கும். ஸோ அதுக்கு அவங்க பேஜ் வைஸில் மார்க் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, ஒரு மார்க் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 4 மார்க்கு. ஸோ 4 மார்க்குக்கு எத்தனை பேஜ் வந்திருக்கு, எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும். 4 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ல் தான் கேட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 7ல் ABCDEFG வரையும் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் நீங்கள் வந்து அதில் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் போட்டிருக்காங்க. ஸோ 4 மார்க்குக்கு அவர் எத்தனை பேஜ் எழுதியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முடிஞ்சால் இதுக்குள்ளே என்ன எழுதியிருக்காரு அப்படின்றதையும் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க நேராக உள்ளே போயிடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 மார்க்கு, ஓகேங்களா. பார்ட் சி பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் எழுதியிருக்காரு. இது ஆக்சுவலி 1.5 பேஜ் வருது, ஓகேங்களா. இந்த கொஷின் நான் படிக்கலை, ஆனால் நான் படித்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 7ல் பின்னு ஒரு கொஷின் எழுதியிருக்காருல, அந்த கொஷின் தான் படித்து சூப்பராக எக்ஸாக்டாக எழுதியிருந்தார். ஸோ இந்த மாதிரி எழுதுனா கண்டிப்பாக என்னோடய வியூவில் நான் சொல்கிறேன், அவங்க மார்க் போட்டிருக்காங்க. எனிவே அவங்க போட்டவங்களுக்கு நான்லாம் தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். நீங்கள் அதை ஒரு வாட்டி படிச்சிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் எழுதியிருக்காரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் எழுதியிருக்காரு. ஆக்சுவலி 4 மார்க்கு ஒரு பேஜ் எழுதி வச்சுருக்காரு. இது எப்படி போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு பேஜுக்கு 1 மார்க் போட்டிருக்காங்க. ஸோ சொல்லலாம் ஒரு மார்க் ஏதோ போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ 5 பேஜுக்கு 5 கொஷின் எழுதி வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு நான் பார்த்தது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் எப்பயுமே பார்க்குறது பார்ட் டியை தான் பார்ப்பேன். ரீசன் ஏன்னா பார்ட் டியில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றது வந்து அதை வச்சு தான் வந்து நம்ம எப்படி படிச்சிருக்குமா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி, ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்றது வந்து முடிவு பண்ணுவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லாவை பொறுத்தவரையிலையும் எக்ஸாக்டாக ஏனோ தானோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிற மாதிரி படிக்க முடியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஸ்டடீஸ் வேறு, ப்ராக்டிக்கல் வேறு. நாம் இங்கே படிக்கிறத இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. நீ வந்து பேப்பரில் கண்டென்ட்டே இல்லாமல் எனக்கு நீங்கள் மார்க் போடல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே கூடாது. ஃபஸ்ட்டு சொல்லவும் முடியாது. ஏன்னா நான் எதுவுமே எழுதாமல் எனக்கு ஏன் மார்க் போடல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நிறைய எதிர்பார்ப்பாங்க. ப்ராப்ளம்ன்றது ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணி இஷ்யூலேருந்து நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்ல போகிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறது தான் பார்ட் டி ப்ராப்ளம்ன்றது. நான் வேல்யூ பண்ணாலோ இல்லை நான் எக்ஸாம் எழுதினாலோ பார்ட் டி ப்ராப்ளம்ன்றது நான் பயங்கரமாக வந்து ஃபஸ்ட்டு எஃபர்ட் கொடுத்து பண்ணுறது அதுதான் நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டி ப்ராப்ளமே 2 ப்ராப்ளத்தையும் சேர்த்து 1.5 பேஜ் எழுதி வச்சுருக்காரு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 மார்க்குக்கு 1 மார்க் போட்டிருக்காங்க. அது எப்படி தான் போட்டாங்கன்ற எலிகேஷனே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஆக்சுவலி ப்ராப்ளம் எப்படி எழுதணும் அப்படின்றத வீடியோ ஆல்ரெடி நான் 1 இயருக்கு முன்னாடியே போட்டுட்டேன். 1 இயருக்கு முன்னாடியே ப்ராப்ளம் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நான் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணால் மார்க் வாங்க முடியும் அப்படின்றதையும் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எழுதிருந்தீங்க, அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மினிமம் 40 மார்க்கில் இருந்து மேக்ஸிமம் 60-65 மார்க் வரையும் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்றத நான் ஷூரிட்டி கொடுத்தேன். ஸோ அதை அவர் பார்த்தாரா என்னன்னு தெரியல, எப்படி எழுதணுன்றதை பார்த்தாரா என்னன்னு தெரியல. பட் இதில் ஓவராலாக பார்க்கும்பொழுது அவர் எழுதியிருக்க ஆன்சர்ஸு எல்லா ஸ்கிரிப்டையும் வச்சு பார்க்கும்போது 18 மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னாலே எனக்கு இதுவே அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல நான் உள்ள டெப்டாக நிறுத்தி படித்ததில் வந்து ஒரு வார்த்தை கூட லா ரிலேட்டடாக கிடையாது. நான் எக்ஸாக்டாக சொல்லுவேன், லா ரிலேட்டடாக நான் பார்த்த வரையும் எதுவுமே கிடையாது. பட் இதை வச்சு நம்ம வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அலிகேஷன் வைக்கலாம், நான் வைக்க வேணான்னு சொல்ல. நீங்கள் சொல்கிற ஒரு மிஸ்டேக் அவங்க மேலே சொல்கிறீங்கன்னா, நம்ம மேலே மிஸ்டேக் இல்லாமல் அவங்க மேலே மிஸ்டேக் சொன்னோன்னா அது ஓகேவாகும். நம்ம மேலே மிஸ்டேக் வச்சுக்கிட்டு அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் எக்ஸாக்டாக ஆன்சர் கரெக்டாக எழுதி உங்களுக்கு வந்து மார்க்கே போடாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக கேட்கலாம். நானுமே சொல்லுவேன், எனக்கு மார்க் போடல அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்றத நான் பார்ப்பேன். பட் இது ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் யூனிவர்சிட்டி வந்து இப்படி தான் மார்க் பண்ணணும், இவங்களுக்கு தான் மார்க் பண்ணணும், இவங்களுக்கு மார்க் போடக்கூடாது அப்படின்றது வந்து அவங்களோட எய்ம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் போடுவாங்க. ஸோ அது சரியா தப்பா அப்படின்றத இந்த பேப்பரை பார்க்குற உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். மேபி இது வந்து நீங்கள் வந்து தப்பாக பண்ணுறீங்க, யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபேவர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. எனக்கு இதில் ஃபேவரிசம் பண்ணணுன்ற ஐடியாவே கிடையாது, ஓகேங்களா. எனக்கு இந்த ஃபேவரிசமும் பிடிக்காது. எனக்கு தெரிஞ்ச வரையும் அவங்க யூனிவர்சிட்டி போட்ட மார்க்கு சரின்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து அது தப்பு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.